கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதாக. இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். நிஜமா இல்லையா? கர்த்தர் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கி எல்லாருடைய முகத்தை பார்க்க தேவன் ஒரு அற்புதமான ஒரு உதவியை செஞ்சுருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கால வேளையில் நம்ம தேவனுக்கிட்ட வரும்போதே நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி. பாஸ்டர் சொன்னாங்க, முதலாவது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அதை எவ்வளோ பேர் நம்புறீங்க? ஆமென். இன்னைக்கு நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சு வந்திருக்கிறீங்க. இது தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அப்போ இந்த ஆலயத்துக்குள்ள தேவனுடைய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ள எனக்கு ஒரு நன்மை நடக்கும். பாஸ்டர் சொன்னாங்க, பிரதர் சொன்னாங்க, இன்றைக்கி இந்த மாதம் உங்களுக்கு அநேக ஒரு நன்மை, ஆசீர்வாதம், அதிசயத்தை காண பண்ணிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்த விட்டு போகும்போது நீங்களே யோசனை பண்ணலாம். பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வந்தவங்க எல்லாரும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு போவீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஒருவரே, அவர் ஆவியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொடுப்பார். நிஜமாக இன்றைக்கி கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு மனமகிழ்ச்சி நமக்குள்ளே வேணும். நான் பார்த்தேன் ரொம்ப பேர் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து வந்தது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாய் வெளிப்பாடா பிரதர் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற ஒரு வாக்குத்தனம், யோபு 42:42, தேவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார், நீர் செய்த நினைத்ததை தடைப்படாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். தேவன் செய்த காரியம் தடைப்படாது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கும் போது உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எதை நினைத்து வந்திருக்கலாம்? ஹல்லேலூயா. உங்களுக்கு வியாதி இருக்கலாம், இல்ல கடன் பாரமா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்துக்குள்ள ப்ராப்ளமா இருக்கலாம். ஆனா நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது அந்த காரியம், தடைப்பட்ட காரியம் எல்லாம் ஹல்லேலூயா மாற போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தோடு இருங்க. தேவன் கொடுக்கிற ஒவ்வொருடைய வார்த்தைக்கும் ஒரு வல்லமை புறப்பட போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்றார், தேவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில யோபு ஒரு உலகத்திலேயே பார்க்கும்போது யோபை போல ஒரு சன்மார்க்கன் யாருமே இந்த உலகத்துல வாழ்ந்ததே இல்லை. அவன் உத்தமனான மனுஷன்னு தேவன் இந்த இடத்துல சாட்சியாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் வார்த்தையை கொடுக்கும்போது அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளணும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டா தானே நம்ம உள்ளுக்குள்ள போய் அது ஜீரணமாகுது. அதே மாதிரி தேவன் என்ன வார்த்தையை கொடுக்கிறாருங்கிறத நீங்கள் கவனமாய் உங்கள் இருதயத்துக்குள்ள அதை கேட்டுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்புறம் நான் பலவாட்டி நினைப்பேன், பிரதர் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாச வார்த்தை, விசுவாசம் விசுவாசம். எதற்கு விசுவாசத்தை கேட்குறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய இருதயத்தில் விசுவாசிக்கும் போது தான் அந்த வார்த்தை வெளிப்படும். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு விசுவாசிக்காமல் இருந்தா நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தை வெளிப்படுமா? வெளிப்படாது. ஏதோ வரோம் சபைக்கு, 2 பாட்டு பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க அப்படின்னுட்டு நம்ம போறதல்ல. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன சொல்லுது, அந்த வார்த்தை எப்படியாப்பட்டதா இருக்கிறதுங்கிறது உங்கள் இருதயத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த தேவைகள் எனக்கு இருக்கு, இது இப்போ எனக்கு நடக்கணும். நீங்க இப்ப நினைக்கலாம், இந்த இடத்தை விட்டு போறதுக்குள்ள நீங்க நினைத்து வந்திருக்கலாம், பிரதர் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பத்திரம் எங்கேயோ இருந்து வந்திருக்கும், ஆனால் அது என்ன பத்திரம்னு எனக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப நாள் அதுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது உங்கள் கையில் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறாரு. நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க அதி சீக்கிரத்துக்குள்ள. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்க பண்ண போறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. இன்னையிலிருந்து நீங்களே சபை பொறுப்பெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. சோத்ரம். வெறுமையா சொல்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த இடத்துல நீங்க வருகிற நாட்கையில நீங்க ரட்சிக்கப்பட போறீங்க. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தா இந்த இடத்தை விட்டு போறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய மகிமை. உங்களுக்கு கொஞ்சம் கடன் பாரம் இருக்கு, அந்த கடன் மாறப்போகுது. ஹல்லேலூயா. விசுவாசிங்க. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற வார்த்தை பெருமையான வார்த்தை. அது அவர் என்ன ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவை தேடும்போதே நமக்கு ஒரு பெரிய அற்புதம் வருது. நம்ம வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன இது, ஹல்லேலூயா. சோதரம். சங்கீதம் 121 சிஸ்டர், அதை படிங்க சிஸ்டர். 21.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆமென், கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமென். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கவனமாக பாருங்க, பேசாதீங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் பாருங்க நல்ல வசனத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹalleluya. கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு நீங்கள் போய் அநேகர்கிட்ட உதவி கேட்கலாம். ஆனால் அவங்க மனசு என்ன சொல்லுவாங்க? உதவின்னு போய் கேட்டால் ஒரு நாள் அவங்க செய்வாங்க, இன்னொரு நாள் கேட்டால் அந்த உதவி வராது. ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. ஹalleluya. என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு நீங்கள் உதவி கேட்டு அநேகர்கிட்ட போயிருக்கலாம், அந்த உதவி உங்களுக்கு வராமல் இருக்கலாம். இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலை எப்படியாப்பட்ட வேலை, அந்த வேலையில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்குது, அந்த வேலையில் மட்டும்தான் உங்கள் கண்ணு ஃபோக்கஸு அந்த இடத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரணும்னா உங்களுடைய கண்களை யாருக்கு நேராக ஏறெடுக்கணும்? ஹalleluya. கர்த்தருக்கு நேராக நீங்கள் ஏறெடுக்கணும். ஹalleluya. அதுக்கு தான் இப்போ நம்ம வெளியில் போகும்போது, நம்ம வேலை செய்யும்போது நம்ம கண்ணு எங்கே இருக்குது? அந்த வேலை மேலேயே ஒரு ஃபோக்கஸாக இருக்குது. அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, நீங்கள் உங்களுடைய கண்களை நீங்கள் வானத்துக்கு நேராக ஏறெடுக்கும் போது அந்த கண்கள் எப்படி தேவனற்றையும் உங்கள்கிட்ட மட்டும்தான் கலெக்ஷன் இருக்கணும். ஹalleluya. அப்போ அந்த கலெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் எதை கேட்டு நாடி போகிறீர்களோ அந்த ஒரு வல்லமை இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்பட போகுது. அந்த ஒரு அற்புதம் உங்களுக்கு ஒத்தாசை தேவன் கொடுப்பார்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி? பர்வதத்தில் இருக்கிற தேவன். ஹalleluya. ஏன்னா வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கின தேவன் உங்கள்கிட்ட, அவர்கிட்ட இருந்தே ஒத்தாசை வரும். ஹalleluya. இன்னைக்கு நம்ம மனுஷனை பார்க்குறோம், மனுஷனை தேடி போகிறோம், அது நமக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் கர்த்தர்கிட்ட எதை ஒப்பு கொடுக்குறீங்களோ, எதை நீங்கள் வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அற்புதமாய் மாறும். ஏன்னா அவரு தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒத்தாசை கண்டிப்பாக வரும். ஹalleluya. அது பாருங்க, 3வது வசனம் சொல்றாரு, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பாருங்க, ஒரு வீடு மனுஷன் கட்டுறான். அந்த இப்போ இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்டுக்கு என்ன செய்றீங்க? ஒரு செக்யூரிட்டியை நீங்க வைக்கிறீங்க. அந்த செக்யூரிட்டியை வைத்தாலும் கொஞ்ச நேரம் அவங்க பாதுகாக்க முடியும். அந்த பாதுகாப்பு எவ்வளோ நேரம்? அவங்களுக்கு தூக்கம் வரலாம், இல்லை அவங்க அங்கிட்டு இங்கிட்டு போகலாம். அந்த டைமில் கூட ஒரு வீட்டுக்கு ஒரு அதிகாரியாக இருக்கிறவங்க ஒரு பாதுகாப்பை வைக்கிறான். ஆனாலும் என்ன நடக்குது? பல போகிற அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு திருடனை வரான், இல்லை ஏதோ ஒரு வருது, அதெல்லாம் என்ன ஆயிடுது? கொள்ளையிட்டு கொண்டு போகிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹalleluya. இன்னைக்கு பாருங்க, நம்மளை உறங்காத மயங்காத நமக்காக பாதுகாக்கிற ஒரு தேவன் யாருன்னா அது இயேசு சாமி தான். ஹalleluya. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு வைக்கிறோம், அந்த வீட்டில் மனுஷன் எவ்வளவு நாள் பாதுகாக்க முடியும்? ஆனால் தேவன் சொல்ற வார்த்தை பாருங்க, இரவு முழுவதும் பாருங்க, இஸ்ரவேல மக்களா இருக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான் இந்த இடத்துல இருக்கிறோம். அப்ப இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்காத மயங்காத. பாருங்க, இவ்வளவு ஒரு பெரிய நல்ல கடவுளை நம்ம எங்கெங்க நம்ம வாழ்க்கையில பார்க்க போறோம்? நம்ம இப்போ ஒரு போக்குல போறோம், ஒரு நடத்தையில வரோம், இப்போ பஸ்ல போறோம், வண்டியில போறோம், எல்லா இடத்துலையும் போனா ஒரு பாதுகாப்பு வேணுங்க. அந்த பாதுகாப்பு இல்லைன்னா பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க, எத்தனையோ பேர் வெளியில போறாங்க, அவங்க வீட்டுக்கு வெளியில போயிட்டு வராங்கங்கிற ஒரு கேரண்டினே இல்லை. ஆனா தேவன் வார்த்தை எப்படியா இருக்குது? நம்மளை இஸ்ரவேலனை காக்கிற தேவன் பாருங்க, நமக்காக அவர் உறங்காத மயங்காத ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாப்பால தாங்க நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு பெலனாய், ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹalleluya. இதை விசுவாசிங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்காத மயங்காத தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் உன்னை காக்கிறார், உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, நம்ம வலது பக்கத்துல நமக்கு நிழலாய் இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளை விட்டு தூரம் போலாம், அவங்க நமக்கு கை கொடுக்கலாம்னு நினைப்பாங்க, ஆனா கை கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற
சொல்றார் பாருங்க, உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் வலது பக்கத்தில் பாருங்க, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நம்ம சங்கீதம் 91 பார்க்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த ஒரு கேடு சம்பவிக்காதுங்க. ஏன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்குள்ள இருக்குதுல்ல. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள போய் அதை நீங்கள் மறுபடியும் பிரதர் சொன்னாங்க, மறுபடியும் நீங்க அதை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க வார்த்தையை பேச பேச உங்கள் வாழ்க்கையில தானாவே நன்மைகள் வந்து சேரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பல இடத்துல போய் நன்மைகளை கேட்கிறோம், கடன் இருக்குது, அதனால நம்ம என்ன செய்றோம், மறுபடியும் கடன் வாங்குற சூழ்நிலைமை வருது. அவங்கள்ட்ட போய் கேட்போம், ஒரு நாளும் வாங்க, இன்னைக்கும் வாங்க, நாளைக்கும் வாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் கண்களை யாருக்கு நேராய் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு முன்பாக நீங்க கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் தேவனுக்கிட்ட முதலாவது ஒப்பு கொடுங்க. நீங்கள் தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஒரு ஒத்தாசை தேவன் அனுப்புவார். அது எவ்வளவு பர்வதத்தில் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்ரா. அப்படியாய் தேவன் செய்கிற ஒவ்வொரு நாளும் பாருங்க, அதுல 5 சொல்லுது, 6 சொல்லுது, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதே இல்லை. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல இருந்து மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசி எவ்வளோ 40 நாள்ல ஆக வேண்டிய காரியம் 400 வருஷம் ஆச்சு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்குது அப்படியாய். அப்ப அந்த இடத்துல பாருங்க, மேக சம்பமாய் அக்னி சம்பமாய் ஆண்டவர் பாருங்க, அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் கூட அறுதோகலங்க, அவங்க போட்டிருக்க அந்த செருப்பு கூட தேய்ந்து போகலன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. நமக்கு இப்ப ஒரு கேடும் ஒரு சேதமும் நம்ம வாழ்க்கையில வராதபடி தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்து பாருங்க, அவங்களுக்கு காடைகளோ மன்னாவோ ஆகாரத்தையும் கொடுத்து அந்த ஒரு அக்கினி சம்பமாய் அந்த இரவுலையும் பகல்லையும் ஒரு சேதம் கூட வராத தேவன் பாதுகாத்தது போல இன்னைக்கு நம்மளையும் கூட இந்த இடத்துல நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு தேவரு வாக்குத்தானே இருக்குது. ஹல்லேலூயா. யாரும் அலட்சியமாய் குந்திருக்காங்க. ஆண்டவர் கண்டிப்பா இன்னைக்கு சொல்ற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையும் நிறைவேறுகிற வார்த்தை. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சகலத்தையும் நான் நன்மையாய் மாட்டி கொடுப்பேன். தேவன் செய்கிற காரியம் ஒன்றும் தடைப்படாது. ஹல்லேலூயா. அது தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்பட்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிற. எனக்கு நான் பிரதருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து ஆண்டவர் உங்களோட பேச சொன்னதுனால தான் நான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து நீங்கள் விட்டு கொடுத்து, ஆண்டவரே நான் உனக்காக வாழுவேன், நான் உனக்காக ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வேணும். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, சொந்த பந்தங்கள், தாய் தந்தை, கணவன் மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க. எவ்வளவு காலங்க இந்த உலகத்துல வர போறாங்க. ஆனா தேவன் ஒருவரே நமக்கு மரணம் வருவரே தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்ரா. உன்னை பாரு, அதுல 7 பாருங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. கவனமா கேளுங்க. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வாக்குதானா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்களும். இப்போ ஒரு வியாதி வந்துருச்சு பாருங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம், அப்ப என்ன ஆகுது, ஒரு டைம் வாசியாவது, ஒரு டைம் விழுந்துடுறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தானே எப்படி பாரு, கர்த்தர் உன்னை எல்லா தீங்களும் இருந்து விலக்கி காப்பார். இந்த ஆத்மா நஷ்டப்பட்டா இன்னைக்கு பணங்கிறோம், அந்தஸ்துங்கிறோம், ஆஸ்திங்கிறோம், வீடுங்கிறோம், இதெல்லாம் யார் கொடுத்ததுங்க? இதெல்லாம் கடவுள் கொடுத்தது. ஆனால் கடவுளையே தேடாமல் எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வராங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் இந்த பூமியில் நமக்கு வாழ முடியுமா? சொல்லுங்க, முடியாது இல்லையா? அதனால இந்த ஆத்மா பாதுகாக்கப்படணும்னா நீங்கள் எல்லாரும் இயேசு சுவாமி கிட்ட நீங்கள் வரணும். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வரணும். ஒவ்வொரு வாரம் நீங்க வந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு போகணும். இன்னைக்கு கர்த்தர் மேஜை, எனக்கு இந்த வசனம், நாங்க அங்க பெங்களூர்ல இருக்கையில ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேஜையை கொடுப்பாங்க. ஆனா பிரதர் வசனத்தை எடுத்து சொல்லும் போது அதுதான் சத்தியம். அதனாலதான் ஆத்துமாக்கள் நிக்காத போறாங்கிறத நான் இன்னைக்கு இந்த இடத்துல உணர்ந்தேன். நான் யோசிச்சேன், பிரதர் சொல்லும் போது ஐயோ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தேவன் அப்படி பைபிளில் எழுதியிருக்குதா? இல்லை, அவரு எல்லாருக்கும் மரணத்தை கொடுத்து நித்திய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்போது அப்ப எல்லா ஜனங்களும் அதுல பாகம் எடுக்கலாங்கிறத
இப்போ பிரதர் முகாந்தரம் பாருங்கள் 3-4 வருஷத்து பிள்ளை 8 வருஷத்து பிள்ளை கொடுக்குறாங்களாம். இன்னைக்கு என் பையனுக்கு அவன் என்ன நாங்கள் உட்காந்துருக்கையில் அம்மா நான் எடுக்கலாமாம்மா வேணாமான்னு என்ன மூஞ்ச பார்த்தான். நான் சொன்னேன் இன்னைக்கு உன் பாவ வாழ்க்கை மாறிடுச்சுடா, நீ எடுடா அப்படின்னு சொன்னேன். அப்பா அவன் சிரிச்சான் சந்தோஷமா. ஆனால் அங்கே எங்களுக்கு பெங்களூரில் சத்தியமாக சொன்னேன், இந்த ஒரு கர்த்தர் போஜனம் அங்கே கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல போதகரை கொடுத்துருக்கிறாரு, ஒரு நல்ல ஃபேமிலியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. பாருங்க இன்னைக்கு கடவுளை தேடாம எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்போ இன்னைக்கு படுக்கிறாங்க, காலையில் எழுந்திருக்கிறாங்க கேரண்டி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு நான் பாதுகாப்பை வச்சிருக்கிறேன். இந்த ஆத்மா எப்படியாப்பட்டது, விலையேறப்பட்ட ஆத்மா. இந்த ஆத்மாவை ஒரு தீங்கு கூட பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க, உன் ஆத்மாவில் ஒரு தீங்கு கூட வராத நான் காப்பேன்னு சொல்றாரு. அப்ப கடவுள் பாருங்க எவ்வளோ ஒரு உண்மையான தேவன். நம்ம ஆத்மா நஷ்டப்பட்டு போனா இன்னைக்கு ஆஸ்திங்கிறோம், அந்தஸ்துங்கிறோம், நகைங்கிற இப்போ எல்லாமே வீடு வாச இருந்து இந்த பணக்காரவங்களாம் பார்க்குறோம். எவ்வளோதான் பணம் இருந்தாலும் என்ன சொல்றாங்க, இன்னும் சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க எடுத்துட்டு எங்கெங்க போறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பாவிகள் சேர்த்து வைக்கிறது நீதிமானுக்கு வரும்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எதை சேர்த்து வைத்தாலும் ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லைங்க. ஆனா கடவுளுடைய வார்த்தை, அவருக்காக நீங்கள் நிற்கும் போது, அவரை நீங்க சார்ந்து வாழ்ந்தா உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் மாறும். இந்த ஆத்மா நமக்குள்ள இல்லைன்னா நமக்கு என்னங்க இந்த வாழ்க்கை, வீடு வருமா, இல்ல கார் தான் வருமா சொல்லுங்க, இல்ல பணம் தான் நமக்கு வருமா, எதுவுமே வர போறது இல்லை. ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை பாருங்க, உன்னை எல்லா தீங்களும் விலக்கி நான் காப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல கடவுளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு சந்தோஷம் எங்க போய் நமக்கு கிடைக்கும் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர்கிட்ட மட்டும்தாங்க அந்த சந்தோஷம். ஏன்னா அவரு தான் நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. சொந்த பிராணனை நமக்காக சிலுவையில கல்வாரியில ரத்தம் சிந்தி இருக்கிறாரு பாருங்க. அந்த ரத்தத்தால தான் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு நம்ம போஜனம் எடுத்திருக்கிறோம். அந்த ஒரு போஜனம் உங்களுடைய சரீரத்துல போய் அது உங்களுடைய ரத்தத்துல கலந்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா. அந்த சமாதானம் தாங்க இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல வர வைத்திருக்கு. சும்மா சர்வசாதாரணமா யாரும் தேவன் ஆலயத்துக்கு வர முடியாது. நான் பார்த்தேன் அநேக திரளான ஜனங்கள் இன்னும் வருவாங்க கண்டிப்பா. அக்கம் பக்கம் நான் அங்க பெங்களூர்ல ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த ஆலயத்தை கொடுத்துருக்கிறீங்க, இந்த ஆலயம் நிரம்பத்தக்கதாக இருக்கணும், இந்த சபை பிரதருக்கே சொந்தமாய் ஆகும், அதை நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா அது பாருங்க கூடிய சீக்கிரத்துல அவங்களே ஓனரே வருவாங்க. அதுக்கான பணம் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க 12 கோடி ரூபாய் கடை. நம்மள்ட்ட இருக்கிறது சும்மா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தான் கடை இருக்கு. ஐயோ நம்ம கடை, அதுக்கு என்ன நினைக்கிறோம், வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, கடை வந்துருச்சு, ஆஸ்பத்திரிக்கு போகணும், பணம் இல்லை, ஐயோன்னு நம்ம புலம்புறோம். ஆனால் 12 கோடி கடன் அடைத்து 25,000 காணிக்கை ஆண்டவருக்காக கொடுக்கும்போது தேவன் அவங்களை எப்படி உயர்த்துறாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம தேவர் ஆலயத்துக்கு வரும்போது உங்க கைகளில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உகந்த காணிக்கையை நீங்க எடுத்து வந்து பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுக்காக நீங்கள் கொடுத்து பாருங்க. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தேவைகள் எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் போதகருக்காக கொடுக்கல, கர்த்தருடைய சேவைக்காக நீங்கள் கொடுங்க. இன்னையிலிருந்து உங்களுடைய மனசு நெக்ஸ்ட் வாரம் நான் இது சொல்லணும்னு இல்லை, ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு உகந்த காணிக்கைகளை நீங்கள் தேவ ஆலயத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்போது தேவன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன்கள் மாறும், வியாதிகள் மாறும், வறுமைகள் மாறும். அநேகர் பார்க்கிற அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப்படுவார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு விதவையை பார்க்குறோம், ₹1 காசு கொடுக்குறாங்க, அநேகர் பார்க்குறாங்க லட்சமா கொடுக்குறாங்க. ஆனா பைபிள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த ஒரு விதவை கொடுத்த காணிக்கை தாங்க தேவனுக்கு ஒரு உகந்த காணிக்கையா இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வரும்போது யாரும் வெறுங்கையா வராதீங்க. ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தருக்காக நீங்க கொடுத்து பாருங்க. உங்க குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் தலைமாறுகள் இப்போ நம்ம வேலைக்கா இப்போ ஒரு ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட போறோம், அதுக்கு எவ்வளோ சாப்பாடுங்க, ஒரு ₹100 ₹200. இப்போ 3 பேர் வந்திருந்தா ₹200 ஆகுது. அதே காணிக்கை பாருங்க, கர்த்தருக்காக நீங்க கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. நிஜமா இது என் வாழ்க்கையில நான் சாட்சியாகவே சொல்கிறேன். எங்கள் அங்கிள் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு போனாங்க, போயிட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ஃபோனெல்லாம் சர்ச்சுக்கு போகும்போது சைலண்டில் போட்டுருவேன். இவங்க போயிருக்கிறாங்க, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. எங்களுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்துருக்காங்க, நாங்கள் எடுக்கவே இல்லை, சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்துட்டோம். அப்புறம் உள்ளர போய் ரூமில் பார்த்தோம்னா ஐயோ கால் அடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் பாஸ்டர் என்ன ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு சிஸ்டர், ஃபோன் அடித்தா நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க
அப்படிங்கும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சாப்பாடெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க கையில் ஒரு ரூபா காசே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், காசே இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? போய் அது நடுவழியில், அவங்க போகிறது ரொம்ப தூரம் போகணும், ஆனால் நடுவழியிலே நின்றுச்சு. டயர் பஞ்சர் போட 3000 ரூபாய் கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டே என்ன செஞ்சேன், ஆண்டவருக்காக தசமபாகம் நான் கொடுத்துட்டேன், என் மொபைல்லேருந்து நான் கொடுத்துட்டேன் கடவுளுக்கு. திரும்ப இவங்க போயிருக்காங்க, பஞ்சர் 3000 காசு வேணும், காசு இல்லை. நடுவழியில் நிற்க முடியுமா? மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் நிற்கலாம், இல்லை ஒரு 1/2 hour நிற்கலாம். அது லேடிஸு, ஆண்டி, பிரதர், சிஸ்டர் எல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ திடீர்னு பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் போனாங்க. என்னக்கிட்டேயும் அன்றைக்கி என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்ததுன்னு கடவுளுக்கு தெரியும், அவங்கள்ட்ட இருந்தது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், கர்த்தருக்காக கொடுத்தாங்க, எங்களுடைய தேவைகளை சந்தித்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், 90,000 எனக்கு போன மாதம் 1,00,000 ரூபாய் நான் கேட்டிருந்தேன், எனக்கு 90,000 ஆண்டவர் சந்திச்சிருக்காருங்க. பாருங்கள், எல்லா தேவைகளையும், அருமையான வீடு கொடுத்தாரு, அட்வான்ஸ் கொடுத்தாரு, கம்மியான வாடகை. எல்லாரும் 6,000 ரூபாய் பெங்களூரில் வாடகை கிடச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாடகை எவ்வளோங்க? 5,000 வாடகைங்க, 500 ரூபாய் தண்ணு பில்லுங்க. சத்தியமாக சொல்கிறேன், தேவன் சபையையும் வீட்டையும் எவ்வளோ ஒரு அற்புதமாக எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஜெபிக்கவும் எனக்கு ஆண்டவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அநேக பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. வரவங்க எல்லாருமே, ஓ இந்த வீடு பிரகாசமாக இருக்குது, இந்த வீடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க. உங்களுடைய கைகளை நீங்கள் பலப்படுத்துங்க. வசனம் இருக்குது, நீங்கள் அழிந்து குலுங்கி சரிந்து போக அளவுக்கு நீங்கள் கர்த்தருக்காக ஒரு காணிக்கையை கொண்டு வாருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, கடன் என்கிற போராட்டம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியல, நான் பேசிக்கொண்டு இருக்கும்போதே தேவன் ஆலோசனை இப்படியா எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்குற ஒரு காணிக்கை. ஏன்னா ஆண்டவருக்காக எவ்வளவோ காசுகளை நம்ம செலவு பண்ணுறோம். ஒருத்தவங்க குடிக்க போகிறாங்க, எதேதோ வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக அந்த காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கடன் மாறும், தரித்திரியமே வராது. ஹல்லேலூயா. ஏன்னா அது நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அங்கேருந்து பாருங்க, அரியலூர்லேருந்து சிஸ்டர் சொன்னாங்க, இன்னும் சம்பளம் வரல, ஆனால் தேவன் அந்த சம்பளத்தை கொடுத்துட்டாரு. நானும் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது நாளனே கூட சிஸ்டருடைய அக்கௌண்ட்டில் வந்து விழுகும். 10ஆம் தேதி வேணாம், தேவன் 1 நிமிஷம் போதுங்க, 1 நொடி போதுங்க. ஏன்னா நம்பிக்கை தாங்க தேவன் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய விசுவாசம். ஆனால் சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க பாருங்க, எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது. சம்பளமே வரல, ஆனாலும் தேவன் மேலே அவங்க எவ்வளோ விசுவாசம், என் வாடகையை தேவன் கட்டிட்டாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் சிஸ்டருக்குள்ள இருந்தது. அதனால நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எப்படி வரணும்? பரிசுத்த உள்ள பிள்ளைகளாய் வரணும். சும்மா வந்து நம்ம கடமைக்காக ஆராதனை பண்ணி போகிறதல்ல. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் கர்த்தருக்காக முதலாவது கொடுங்க. கர்த்தருக்காக உங்களுடைய கண்களை தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுங்க. எவ்வளோ கஷ்டம் வரட்டுங்க, எவ்வளவோ கடன் வரட்டும். 12 கோடி கடன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சும்மா ஒரு 4 லட்சம் தாங்க கடன் இருக்குது, 5-6 லட்சம் இருக்குது. அது இந்த நகை ப்ராப்ளத்தினால. ஆனால் ஆண்டவர் அதை மீட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கே நம்ம ஒரு டைம் என்ன பண்ணுறோம், முறுமுறுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல பாருங்க, 12 கோடி கடன் அடைத்து 25,000 காணிக்க கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயங்க. அப்படி உங்களுடைய மனசுல, ஆண்டவரே நானும் இந்த சபையை வளர்க்கணும், நானும் இந்த சபைக்குள்ளே வரணும், என் குடும்பமும் வளரணும். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ஒருவராக வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை நெக்ஸ்ட் டைமும் உங்கள் குடும்பமாய் ஆண்டவர் அழைத்து வர போகிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசமாக இருங்க. கூப்பிடுங்க, யார் வீட்டில் இருந்தாலும் சபைக்கு வாங்க போகலான்னு கூப்பிடுங்க. ஏன்னா இந்த சபைக்கு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாறுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கண்களை மனுஷர்கிட்ட போய் உதவி கேட்டு நிற்காதீங்க, வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர்கிட்ட உங்களுடைய உதவியை கேளுங்க. போங்க, போய் ஒரு நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள் தேவையாக இருக்குது, நீங்கள் எனக்காக உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாய் பலன் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஏசப்பா பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ள என்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகள் எல்லாம் தேவன் மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நான் பெங்களூர்ல இருந்து ஜெபிக்கும் போதே அப்படிதான் ஜெபிக்கிறேன். நான் எப்படி தெரியுமா ஜெபிக்கிறேன்? தேவனே, ஆனால் என்கிட்ட காசு இல்லை, ஆனால் தேவன் எனக்கு கொடுப்பாரு. நான் எப்படி ஜெபிச்சிருக்கேன்னா, என்கிட்ட காசு கொடுங்கப்பா 30 லட்சம், அந்த 30 லட்சத்தை கொடுத்து நானே பிரதருக்கு இந்த வீடை வாங்கி கொடுக்கணும், நான் அப்படி விசுவாசிக்கிறேன். ஆனால் தேவன் ஒன்றை கேட்டால் 2 கொடுப்பார். 30 லட்சம் இல்லைங்க, 30 கோடி கூட தேவன் நம்மளோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சத்தியமாக நான் வீட்டில் அப்படி தான் ஜெபிக்கிறேன். பாருங்க, இந்த ஒரு டைம் பிரதர் ஜெபிக்கும் போது சொன்னாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரே தரிசனம் கொடுத்தாங்க. எனக்கு 10 நாளைக்கு முன்னாடியே தரிசனம் கொடுத்துட்டாரு. ஒரு வீடு, அழகான வீடு, 2 பெட்ரூமு, கார்டன் தர எல்லாமே இருந்துச்சு. நான் அப்போ யோசித்தேன், ஆனால் அந்த வீட்டு விலை 30 லட்சம் தாங்க. அப்படிதான் எனக்கு தேவன் காமிச்சாரு. நான் இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், ஒரு பெரிய கிஃப்ட் ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. சத்தியமா
உங்களுக்கு உண்மையும் உத்தவனுமான நான் எப்பயும் எங்கள் அம்மா அப்பாட்ட கூட சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி பிரதர் கிடைக்க நம்ம தாம்மா பாக்கியம் பண்ணியிருக்கணும். சத்தியமாக நான் யோசிப்பேன் ஒவ்வொரு நாள், ஆண்டவரே அங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கோபப்படுவாங்க, அது எல்லாத்துக்குமே வரும். ஆனால் நான் இவங்களை பார்க்கும்போது ஒரு தாழ்மை, உங்களுக்காக என்றைக்கும் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து அவங்கள மகிமைப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவனுக்காக தேவன் அவர் முகாந்தாரம் அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சிதைந்த கேட்டு போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறுங்க. ஹல்லேலூயா. தேவன் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக அங்கே ஆராதிக்கலாம்னு நினச்சோம். அங்கே நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் அந்த சபையில் அமெரிக்காவிலேருந்து கூட வந்திருக்காங்க பாருங்கள் பாஸ்டர். அவங்க அண்ணன் எல்லாம் ஆண்டி சொன்னாங்க, நான் வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். 4 வாரமாக என்னை எல்லாருமே பாட்டி, காமாட்சி பாட்டி, ராணி சிஸ்டர் எல்லாருமே என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் வரணும், நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் இங்கே ஜெபித்த அத்தனை பேருக்கும் நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிப்பேன். ஆண்டவரே இந்த சபை நிரம்பணும், இந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். எதுக்குங்க? உங்களுடைய நன்மைக்காக. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு வெறுமையாய் வர ஆண்டவர் விட மாட்டாருங்க. ஒரு நாள் நீங்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரு நாளை காட்டிலும் 1000 நாளுக்கு சமம்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவன் ஆலயத்துக்கு வரும்போது சந்தோஷமாய் வாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு மறுபடியும் நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம சந்தோஷமா இருந்தால் தாங்க நம்ம வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. யாரும் எதை குறிச்சும் பயப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே நம்பிக்கை, எனக்கு ஏசப்பா அற்புதம் செய்வார், எனக்கு ஏசப்பா நன்மையை தான் செய்வார், எனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். கண்டிப்பாக சந்திக்கப்படும். நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே பாருங்க ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் சந்திக்கப்படும். நீங்கள் நினச்சி வந்திருக்கலாம், ஐயோ நான் ஆலயத்துக்கு போகிறேன், இன்னும் எனக்கு ஒரு காரியமே நடக்கலையே, தடைப்பட்டு கொண்டே இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில். கர்த்தர் இன்னைக்கு நீங்கள் போங்க, நீங்கள் என்ன நினைத்திருக்கீங்களோ அந்த காரியம் உங்கள் மனசில் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. சோதரம் உங்களுடைய குடும்பமாய் அழைத்து வர போகிறார். உங்கள் கணவன் ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் கணவனை இன்றைக்கு மாற்றுவார். நீங்கள் இந்த ஆலயத்துக்கு அழைத்து வாங்க, கண்டிப்பாக தேவன் உங்களை அற்புதப்படுத்துவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஏசப்பா கிட்ட வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் மாத்திரம் யார்கிட்ட இருக்கணும்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நேராக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து தாங்க ஒத்தாசை வர முடியும். மனுஷர்கிட்ட உதவி கேட்டு போனால் ஒத்தாசை வராதுங்க. நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. பணம் இருந்தால் கூட நம்ம சுச்சுவேஷனுக்கு என்ன சொல்கிறாங்க? பணத்தை வச்சுக்கிட்டே இல்லைன்னு தான் சொல்றாங்க. நிஜமா பொய்யா? அந்த பணத்தை உதவி செய்யணுங்கிற மனசு பாருங்க. இப்போ நமக்கு இருக்கு, பிரதருக்கு இருக்கு, சிஸ்டருக்கு இருக்கு, இப்போ பாட்டிக்கு இருக்கு, அம்மாவுக்கு பாருங்க. ஒரு புலி நான் அன்னைக்கு சொன்னேன் பாட்டிக்கு, பாட்டி நான் ஊருக்கு வரவே இல்லை, ஜஸ்ட் நான் ப்ரேயரில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மொபைலில். பாட்டி எனக்கு ஒரு சேலை கொடுக்குறமா நாங்கள். சரி பரவாயில்ல பாட்டினேன். நான் சொன்னேன், நீங்கள் கர்த்தருடைய சேவைக்காரர்களுக்காக நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் 1 கொடுத்தா 2 உங்களுக்கு கொடுக்கும், ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்னேன். பாருங்க இன்னைக்கு சாட்சியை ஆண்டவர் பாட்டியை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக கொடுக்கும்போது தேவன் உங்களுடைய கைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் சூழ்நிலைமை எல்லாமே இன்னைக்கு மாறப்போகுது. ஹல்லேலூயா. நீங்க இந்த இடத்தை விட்டு கடந்து போறதுக்குள்ளே உங்களுடைய நன்மைகள் தேடி வரப்போகுது. ஹல்லேலூயா. ஏன்னா அது நீங்கள் கர்த்தருக்காக உங்களுடைய முகத்தை, உங்கள் கண்களை அவருக்கு மாத்திரம் நீங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நீங்க கேளுங்க, அவரு தான் உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. சோதரம் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்காத மயங்காத காவல்காரனா இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு இயேசு சுவாமி என்கிற ஒரு பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம வாழ முடியாதுங்க. இப்போ போக்குல வரத்துல பாருங்க ஆண்டவர் வசனம் சொல்லுது பாருங்க. அதுல 8 படிங்க சிஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இது முதல் கொண்டு இன்னைக்கே இப்பொழுதே உங்கள் போக்கையும் வரத்தையும் நான் காப்பேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லிட்டாருங்க. அப்ப நீங்க போகும்போது வரும்போதும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பாருங்க. வண்டியில போறோம், பஸ்ல போறோம், நடந்து போறோம், ஒருத்தருங்க நடந்து போகலே விழுந்து போறாங்கங்க இல்லையா? நிஜம் தானே? அப்ப நீங்க போக்குல வரத்துலயும் தேவன் உங்களை பாதுகாப்பாருன்னு தேவனுடைய வார்த்தையை சொல்லிருச்சு பாருங்க. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணுங்க. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குரிய
என்னுடையது, இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்காகவே பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைத்தா உங்களுடைய எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. அதில் ரெண்டாவது நான் அப்பயே சொன்னேன், இந்த ஆத்துமா பாதுகாக்கப்படலைன்னா, இந்த ஆத்துமாக்குள்ள தீங்கு வந்துருச்சுன்னா நம்ம என்னங்க செய்ய முடியும்? இந்த ஆத்துமா நஷ்டப்பட்டு போனால் இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த முதல் நமக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவையானது இந்த ஆத்துமா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறாங்க, விசுவாச வார்த்தைகளை, எனக்கு மரணம் இல்லை, வியாதி இல்லை, கடன் இல்லை, இனி எனக்கு எதுவுமே இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை. நான் எத்தனோ பேருக்கு ஜெபிக்கும் போது ஐயோ கால் வலி, கை வலி, வலி, வலின்ட்டு வராங்க. வந்து கொஞ்ச நாள் என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, அது விடுதலை பெற்றோன்னு அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், கவனமாக பேசாதீங்க. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது முதலாவது சொல்கிறேன், யாரும் டென்ஷன் பண்ணிக்காதீங்க, பேசக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. பேசக்கூடாது பாட்டி. தேவன் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் அப்போ அப்படியே போயிடும் பாட்டி. சரியா? பேசக்கூடாது. உனக்கு சொல்கிறேன், பேசக்கூடாது. தேவன் வார்த்தை எப்படியாப்பட்டதுங்கிறத கவனமாக கேளுங்க. அப்போ கேட்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக ஆண்டவருக்கு சேவைக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கி அநேக நாளாக எவ்வளோ 15 வருஷத்துக்கு மேலே நாங்களாம் 7வது 8வது படிக்கையிலே நான் ரசிக்கப்பட்டுட்டேங்க. அப்போ இயேசு சாமினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னை இந்த அளவுக்கு ஆண்டவர், நான் டெய்லி ஜெபிப்பேன், ஆண்டவரே என்னையும் ஒரு அநேகருக்கு ஒரு அற்புதமாய் மாற்றுங்க, நானும் சுவார்த்தனை சொல்லணுங்க அப்படின்னு எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே நான் படிக்க எஸ்எல்சி தான் நான் பாஸு. ஆனாலும் தேவனுக்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், ஆண்டவரே என் மேலே நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களப்பா, எனக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். இப்போயும் நான் போய் அழுது உட்காந்து ஜெபிக்கும் போது அநேக அற்புதங்கள் நடந்திருக்குங்க. நான் இங்கே இப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னேன், பிரதருக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அங்கே இப்படியே கன்னடத்துக்காரவங்களுக்கு வீட்டில் இருந்து ஃபோன் முகாந்தாரம் சொன்னேங்க, வீட்டில் இருந்தே ஓடி வந்துட்டாங்கங்க. ஐயோ எப்படிங்க எங்கள் வாழ்க்கையில் இருந்தது தேவன் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரதர் முகாந்தாரம் எத்தனை வெளிப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுது. இன்னைக்கு தாசனை இந்த இடத்துல வச்சிருக்க காரணம் தேவன் இந்த கிராமத்தை சுற்றி. நான் அப்படி தான் ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த அலந்தரப்பூர் கிராமம் ரட்சிக்கப்படணும். நான் எங்கள் ஊர் செல்லப்பூருக்கு கூட நான் ஜெபிக்க மாட்டேனா. ஆனால் இங்கே இப்போ சபைக்கு வந்ததுக்கப்புறம் தேவனே இந்த அலந்தரப்பூர் கிராமம் ரட்சிக்கப்பட்டே ஆகணும் ஆண்டவரே அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஆண்டவர் அதை வருகிற நாட்களில் இன்னும் இந்த இடமே கொள்ளாத ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சோதரம். இதை எல்லாம் விசுவாசத்தில் மாத்திரம் தாங்க, நம்ம நம்பிக்கையினால தான். நம்ம இருதயம் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம கண்கள் யாருக்கு நேராக இருக்கணும்? தேவனுக்கு நேராக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனுக்காக உங்கள் கண்களை வைத்தா தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அது பாருங்க, சியோன் பர்வதத்திலிருந்து. ஹல்லேலூயா. அப்போ தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் செய்கிற காரியம் எதுவுமே தடைப்படாது நம்ம வாழ்க்கையில். இன்னைக்கு நம்ம காரியம், நீங்கள் எத்தனோ பேருங்க இந்துக்கள் இருக்கலாம், எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் வரோம், என்னங்க அது நமக்கு தருது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஆனால் அதுக்குள்ளே ஜாஸ்தி விழுந்துடுறாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? ஒரு பெரிய மகிழ்மையை நமக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஆத்மாவை பாதுகாத்து அது போதாதுங்க நமக்கு வாழ்க்கையில். நம்ம ஆத்மா நஷ்டப்பட்டால் இந்த உலகத்தில் வீடு, காரு, பங்களா எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமா? எதுவுமே இல்லை. உங்களுடைய ஆத்மா வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த ஆத்மாவை நீங்கள் பாதுகாக்கப்படணும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம படித்த கர்த்தர் மேஜை எடுக்கும்போது அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் என்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கோ அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க, அதை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க. மனுஷர் நாலாவிதமாய் பேசலாம், ஆனால் தேவனை நம்பி நீங்கள் வந்த இந்த இடத்துல ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. சோதரம். சிஸ்டர் சங்கீதம் 9வது அதிகாரம். ஹல்லேலூயா. சோதரம். ஆலோசனை 18 படிங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. ஆமேன். பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, எளியவனை என்றைக்கும் மறக்கப்படாத தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஐயோ நம்ம எளிமையாக இருக்கிறோம், நம்ம தரித்திரியமாக இருக்கிறோம், நம்ம தூள் குப்பை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது சங்கீதம் 113 சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் யாரு? நீங்கள் மறக்கப்பட்டு போக பிள்ளைகள் அல்ல. இன்னைக்கு தேவன் உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஹல்லேலூயா. எளியவனை என்றைக்கும் காக்கிற தேவனாக இருக்கிறார்.
ஹalleluya. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. சங்கீதம் 119 80வது வசனத்துல பிரதர் படிச்சாங்க, வெட்கப்பட்டு போவதில்லைன்னு. ஹalleluya. இன்னைக்கு அதே மாதிரி திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, எளியவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. ஹalleluya. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் தாங்க நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. ஹalleluya. அப்ப நமக்கு என்ன தேவை? நமக்கு நம்பிக்கை தான் தேவை. ஹalleluya. இயேசு சாமி கிட்ட வரும்போதே நமக்கு நம்பிக்கை, விசுவாசம், இது மூணு நம்மளுக்குள்ள இருந்தாவே இந்த உலகத்துல நம்ம எதை வேணாலும் ஜெயிக்கலாம். ஹalleluya. ஏன்னா இயேசு சாமி நம்ம கூட இருக்கும்போது நமக்கு அதை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாங்க. சத்தியமா நான் யோசிப்பேன், ஒரு டைம்ல வீட்டில் ஏதாவது ஒரு சிறு சிறு ஒரு ஒரு என்னன்னா சண்டை கிண்ட வரும்போது யோசிப்பேன், ஆண்டவர் சொல்றாருல எல்லாரையும் நேசிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சிறு சிறு சண்டைகள் வீட்டுக்குள்ள வருது. அப்ப கணவன் பைபிள்ல இருக்குது, எபேசியர்ல இருக்கு, கலத்தியர்ல இருக்கு, உங்களுடைய புருஷன்களே சிதிகளுக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு வியாதி ஏதாவது வரும்போது அவங்கள நீங்க தள்ளி விடாதீங்க, அன்பு கூறுங்க, நேசிங்க அப்படின்னு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுங்க. இந்த வார்த்தையை நீங்க கை கொண்டு இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையில நீங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பார்க்குறவங்க அநேகர், ஓ அவங்க சர்ச்சுக்கு போனாங்கய்யா, அவங்க பாருங்க அங்க போய் போதகம் பண்றாங்க, அங்க பாருங்க எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தில் வந்திருக்கிறாங்கங்கிற 4 பேர் பார்க்குற அளவுக்கு உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஹalleluya. கண்டிப்பா இதை விசுவாசிங்க. எளியவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. ஹalleluya. உங்களுக்கு ஒத்தாசை வரணும்னா உங்களுடைய ஒரே நோக்கம் ஆண்டவர் மேல உங்கள் கண்ணு வைக்கணும். ஹalleluya. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா போங்க. ஆண்டவரே எனக்கு கொடுத்த வார்த்தை, எனக்காக பேசின இந்த வார்த்தை எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்குதுன்னு நீங்க நாளைக்கே நீங்க சொல்லுவீங்க பாருங்க. இன்னைக்கு பேசின இந்த வார்த்தை என் வாழ்க்கையில ஒரு வெற்றியாய் அமைந்திருக்குதுன்னு நீங்க கண்டிப்பா உங்கள் நம்பிக்கை சிறியவனையும் எளிமைப்பட்டவனையும் தேவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஹalleluya. தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசம் உள்ள வார்த்தை. அந்த விசுவாசம் உள்ள வார்த்தையை நீங்கள் திடமாய் கை கொண்டா உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நன்மை தான். ஹalleluya. நானு ஆமென். ஹalleluya. சோதர சிஸ்டர், சோதரம். இன்னைக்கு பாருங்க, நான் நேற்று படுத்திருந்தேங்க, ஜெபம் பண்ணிட்டு 5 மணிக்கு, உன்னை நம்புவேன், உன்னை நம்புவேன். சத்தியமாக எனக்கு அந்த பாட்டு வாயில் வந்ததே இல்லைங்க. இன்னைக்கு பிரதர் பாடும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. நேற்றுலேருந்து பஸ்ஸில் வர வரைக்கும் அந்த 2 அடி மட்டும், உன்னை நம்புவேன், உன்னை நம்புவேன், இந்த பாட்டு மட்டும் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு வாயில். ஆனால் அங்கே அருமையாக ஆண்டவர் பாட வச்சாருங்க. அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். பாருங்க, நான் மனசில் நினைக்கும் போது தேவன் அப்படியே செய்து கொடுக்கிறார். அது எவ்வளோ பெரிய விஷயங்க. ஹalleluya. பாருங்க, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குற தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். ஹalleluya. நீங்க வர வர எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட போகுது. ஹalleluya. நிஜமா நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, நல்ல ஒரு ஆலயத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த ஆலயம் எவ்வளோ பாருங்க, தேவன் வாசிக்கிறது நம்மளுடைய இருதயம் தாங்க. அந்த இருதயம் நீங்க தாங்க. உங்களுடைய இருதயத்தில் தாங்க தேவன் வாசம் பண்ணுறாரு. அப்போ அந்த இருதயத்தை நீங்கள் தேவனுக்காக கொடுங்க. அந்த இருதயம் எப்படி மகிழ்ந்து களி கூறுன்னு பாருங்க. ஹalleluya. அப்போ தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஜீவன் இருக்குது. ஹalleluya. இன்னைக்கு எல்லாரும் கர்த்தருடைய மேஜை எடுத்து சந்தோஷமாக இந்த இடத்த கடந்து விட்டு நம்ம போகும்போது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாறுதல்கள் உங்கள் ஜீவனத்தில் வரப்போகுது பாருங்க. ஹalleluya. நம்பிக்கை தாங்க நம்ம வாழ்க்கையில் பெருசு. நான் பிரதர் அனுப்புகிற ஒவ்வொரு வார்த்தையும் நைட்டு 11 மணி வேலைலாம் செய்வேன். எல்லா வேலையும் செஞ்சுட்டு, என் வேலை 4 வருஷமாக நான் வீட்டில் தான் இருக்கேன், வேலைக்கு போகல, ஹஸ்பண்டுக்கிட்ட தான் நான் ஜெபிக்கிறேன். எனக்கு தீர்க்க தரிசனமாக பாஸ்டர் சொன்னாங்க, நீ வேலைக்கு போனால் உனக்கு சம்பளமே வராது அப்படின்ட்டாரு. நான் ஆண்டவருக்கு தானே கீழ்ப்படியணும், வேலையில் எப்படிங்க நான் இருக்க முடியும்? அப்போ ஆண்டவருக்கு தான் நான் முதலாவது கீழ்ப்படினோம். அப்போ நான் இன்றைக்கி சொல்கிற வார்த்தைகளும் நீங்கள் ஆண்டவருக்காக கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நான் ஆண்டவருக்காக வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்ததுனால தேவன் என் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் சக்ஸஸ் ஆகி நடத்தி கொடுக்குறாரு. ஹalleluya. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெரிய சமாதானம் கொடுக்கும். ஹalleluya. ஹalleluya. சோத்திரம் பாட்டி. உங்களுக்கு இந்த சோத்துக்கால் வலி வந்துகிட்டு இருக்கு பாட்டி. ஹalleluya. கால் உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஹalleluya. ஹalleluya. பயப்படாதீங்க, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இன்னைக்கு. ஹalleluya. சோதரம், பயப்படாதீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. விசுவாசத்தோடு இருங்க, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். ஹalleluya. சோதர கர்த்தர் எல்லா நாளிலுமே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார்னா அது தேவனுடைய ஆலயத்தில் மட்டும்தாங்க. தேவன் நமக்கு செய்த மிகப்பெரிய அற்புதம், சமாதானம் எல்லாமே தேவன். ஹalleluya. சோதரம், சோதரம், சோதரம்.
பயப்படாதீங்க. தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் ஆத்துமா, வசனம், வாக்குத்தனம் எல்லாமே தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் பின்பற்றி ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருங்க. தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நிஜமாக உங்களுடைய நம்பிக்கை தான். யாக்கதரா வார்த்தை சொல்லுது, எளியவனை செஞ்சிட்டார், எளியவனை என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எளியவனாக இருக்கலாம், ஆனால் தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. அப்போ தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள். ஹல்லேலூயா. நிஜமாக இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அங்கேயும் ஆராதனையில் கர்த்தர் மேஜை எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. ஆனால் இங்கே வரும்போது கர்த்தர் மேஜையை 2வது வாரம் தான் கொடுப்பாங்கன்னு பாட்டி கூட நேற்று சொன்னாங்க. 2வது வாரம் தான் கொடுப்பாங்கன்னு. ஏன்னா அது கர்த்தர் மேஜை எடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகள், பலவீனங்கள், சோர்வுகள் ஒரு பெரிய புஷ்டி. ஏன்னா தேவன் ஜீவ உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் ஜீவனையே நம்ம உள்ளுக்குள்ளே புசிக்கும் போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அப்படிதான் தேவன் இன்றைக்கும் உங்களையும் எங்களையும் இந்த இடத்துல அழைத்து வந்து உங்களுடைய எல்லா வியாதிகளையும் எல்லா காரியங்களையும் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார். இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார். எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் நான் ஏசப்பா சபைக்கு போவேங்கிற ஒரு தீர்மானம் நீங்கள் வைத்துடுங்க. உங்களால் முடிந்த அளவு சத்தியத்தை அறிவிங்க, இந்த சபையை நிரப்புங்க. அப்புறம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகுதுன்னு. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல வேணாம், தேவனே காரியத்தை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லித்தார், தேவன் செய்கிற சகல காரியங்களும் நன்மை தடைப்படாது. இது தேவனுடைய வாக்குத்தத்த வசனமாக இந்த ஆலயத்துக்குள்ள இன்னைக்கு கால வேளையில் தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த மகிமையின் ஆராதனை ஒரு ராஜ மகிமையாய் மாறும். ஹல்லேலூயா. சோத்ரம். இதை விசுவாசத்தோடு போங்க. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இங்கே வந்திருக்கிற அனைவரையும் நான் ஆசீர்வதித்து நான் தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக தேவன் நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தை போயிருக்குங்கிறது நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் எல்லா குடும்ப ஜீவனங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஒரு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் கொடுத்த இந்த நல்ல சமயத்துக்காக, சபைக்காக, குடும்பத்திற்காக, போதகருக்காக நான் எல்லாருக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லி நான் தேவனுக்கு ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சோத்திரம். பரிசுத்தனாகிய தேவனே, நித்திய பிதாவே, கர்த்தனே, அப்பா நீங்கள் பேசி கொடுத்த இந்த நல்ல வார்த்தை ஆண்டவரே, அப்பா இந்த நல்ல தேவ செய்தியை கேட்டப்பா இவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நான் ஜெபிக்கிறப்பா. இன்னும் தேனீக்களை போல திரளான கூட்டங்கள் இந்த ஆலயத்தை வந்து நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வடிவேல் பிரதருக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக சோத்திரம். ஓ ரப ரப ஷப ரீகா பாபா பாபா இயேசுவின் நாமத்தில் இந்த சபையை இன்றைக்கு நான் அடியால் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறப்பா. குடும்பத்தையும் பிள்ளையும் போதகரையும் ஆண்டவரே, வீட்டாரையும் ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் அப்பா கர்த்தாவே யோசுவாவோடு இருந்தது போல இந்த குடும்பத்தையும் இந்த ஆலயத்தையும் நீ இன்னும் அபிவிருத்தி பண்ண போறதற்காக சோத்திர ராஜா. இன்னும் அதிகமாய் நீங்க வளர்க்க போறதற்காக சோதரம். அது எங்கள் கண்ணை கொண்டு காணும் ஆண்டவரே. இந்த சபை இந்த இடத்துல ஒரு சொந்த சபையாய் நீ இந்த வீட்டை கொடுத்து விட்டதற்காக சோதர ராஜா. அதை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிற ராஜா. வருகிற நாட்கள்ல இந்த சபை எனக்கு தான் ஆண்டவரே பிரதர் போன் பண்ணி சொல்லும் வரை நானும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாய் ஆக கடகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்தை விட்டு அநேக சுவார்த்தனைக்கு போக வரத்துக்கு அதி சீக்கிரத்தில் கர்த்தாவே பிரதருக்கு ஒரு நல்ல கார் வாங்க உதவி செய்ததற்காக நன்றி. அது இன்னைக்கே வெளிப்படட்டு ராஜா. அடியாளி ஜெபிக்கும் போது ஆண்டவரே அப்பா நீங்கள் அப்படியே சாமுவேலை ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடந்தது போல இன்னைக்கு நாங்கள் இந்த சபையம் சுத்திமத்து இருக்கிற குடும்பங்கள், கிராமங்கள் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்காக நான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது அப்படியே ஆக கடகட்டும். நீ சொன்னால் ஆகும் ஆண்டவரே. நீ சொன்னால் அப்படியே ஆகும். ஒன்றும் தடைப்படாது ராஜா. நீங்கள் செய்த நன்மைக்காக சோதரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. குடும்பங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறப்பா. தேவ கிருபையும் வல்லமையும் இதோடு கூட கடந்து வந்ததற்காக சோதரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வதித்ததற்காக சோதரம். எனக்கு டைம் கொடுத்த பிரதருக்காக, குடும்பத்திற்காக நான் கோடி கோடி நன்றிகளை சொல்கிறேன் ராஜா. அப்பா இந்த ஊழியம் இன்னும் அதிகமாய் வளரும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென்.